ரோகிணியுடைய முன்னாள் வாழ்க்கையை பத்தி நமக்கு அதிகமா நிறைய விஷயங்கள் காமிச்சதே கிடையாது. ரோகிணிக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, வயசான ஒருத்தர் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே கடைசியில அவர் இறந்துடுறாரு. இறக்கும் பொழுதே உங்க கையில குழந்தை இருக்கு. தன்னையும் தன்னுடைய அம்மாவையும் பாத்துக்கிறதுக்காக இவங்க ஊருக்கு கிளம்பி வராங்க, சென்னைக்கு வராங்க. இங்க ஒரு பியூட்டி பார்லர் எல்லாம் ஒரு பார்லர் ஆரம்பிக்கணும் ஆசையில அப்புறம் ஒரு பார்லர்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறதுலாம் தான் நமக்கு தெரியும். இதுக்கிடையில ஆக்சுவலா வித்யாவும் இவங்களும் எப்படி ஃப்ரெண்டுங்கன்னு நமக்கு தெரியல. பார்த்தா வித்யாவும் இவங்களும் கிட்டத்தட்ட ஒரே ஊர், கிட்டத்தட்ட நெருங்கினவங்களா இல்ல காலேஜ்ல ஒன்னா படிச்சாங்களா அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுல இல்ல. ஏன்னா இப்ப வித்யா முருகனுடைய கல்யாணத்துக்கு இப்ப யாரோ சொந்தக்காரங்க வந்ததுல ஒரு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தா ரோகிணியுடைய முன்னாள் கணவருடைய சொந்தக்காரங்க போல. அவங்க இது கல்யாணி தானே, எனக்கு இந்த பொண்ணை தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா இவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. ஐயோ இவங்களுக்கு நம்மள தெரியுமேன்னு ஒளிஞ்சுக்க பாக்குறாங்க. வித்யாவோட கல்யாணத்துக்கு வேற யாரும் வந்திருக்கான்னு பார்த்தா ரோகிணியுடைய அம்மா வேற வந்திருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்க ஒளிஞ்சு பாக்குறாங்க. அவங்க வாழ்க்கையே ஒளிஞ்சு இருக்க வேண்டியதான். ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா முத்து மீனாலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்துல அந்த சொந்தக்கார லேடி மீனாவை பார்த்து கல்யாணி இங்கதான் இருந்தா அப்படின்னு கேட்க, இப்பவாச்சு மீனாவுக்கு ஒரு விஷயம் யோசிக்கணும். கிறிஷ் மேல நீங்க அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க. கிறிஷ் அடிக்கடி என்ன சொல்லுவாரு அப்படின்னா என் அம்மா பேர் கல்யாணிங்குவார், இவங்களும் கல்யாணினாங்க. அந்த கல்யாணி இங்கதான் இருக்காங்களா, அந்த பேர் வச்சாச்சு இந்த பேர் ஐயோ கேட்டிருக்கமே அப்படின்னு ஒரு பொறி தட்டணும். இதுக்கிடையில இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு இந்த பக்கம் ரோகிணி முடிச்சுட்டு இருக்க. ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்ட் இந்த பக்கம் மகேஸ்வரி கிட்ட ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணணும்னு பிளான் பண்ணி இப்ப தப்பிக்க போறாங்களா, இல்ல இந்த கல்யாணி மேட்டரை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதே சமயத்துல அந்த லேடியே கல்யாணி என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு இப்ப ரோகிணியை பார்த்து பேச ஆரம்பிக்க. இத மீனா பார்க்கும் பொழுது என்னதான் ரோகிணி சமாளிச்சாலும், நான் கல்யாணி கிடையாதுங்க நான் ரோகிணின்னு சொல்லி போனாலும் கூட இவங்கள ஏன் கல்யாணின்னு சொல்றாங்க? அப்ப கல்யாணிங்கிறது கிறிஷோட அம்மா பேர்னா இது கிறிஷோட அம்மாவா ரோகிணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சா சூப்பரா இருக்கும். யோசிப்பாங்களா, அதை வச்சு கதையை கொண்டு போவாங்களா, அது எங்கேயாச்சும் லீட் பண்ணுமா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். இது எதுவுமே நடக்காம டம்மி பாவாவா முடிச்சா மக்களோட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சலிப்படைந்து விடுவார்கள். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.